காண்பேனோ. சுந்தரத்தில் மிகுந்த அந்த ரங்கத்திருக்கும் எந்தன் பூமானை காண, அழகுடைய அண்ணல் இயேசுவை காண, எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. விண்ணில் இருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர், கண்ணீகையில் பிறந்தவர், லாசருக்காக கண்ணீர் விட்டழுதவர், எந்தன் பூமானைக்கான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களுடைய இல்லங்களை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேடி வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவார் ஒரு கணம் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ரட்சிப்பையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் இந்த கர்த்தராகிய இயேசு இன்று கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும், கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் உனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசங்கள். அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டோட வார்த்தை சொல்லி உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம், அல்லது எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டோட வார்த்தை சொல்லுது, கலங்காத மகனே, கலங்காத என்று சொல்கிறார். கலங்கி கொண்டிருக்க இருதயத்துக்கு ஆண்டோட வார்த்தை ஒரு ஆறுதலாக இருக்கும். கர்த்தருடைய தயவு ஒரு மகிமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய மகத்துவம் ஒரு மகிமுள்ளதாக இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சரீரத்தில் எத்தனை விதமான வேதனைகள், எத்தனை விதமான கஷ்டங்கள், எத்தனை விதமான பலவீனங்கள் இருப்பதை நீங்கள் அறிய முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அந்த சரீரத்தில் எந்த விதமான குறைபாடுகளாக இருந்தாலும் அதை ஆண்டவர் சரியாக்கக்கூடிய அந்த வல்லமை கர்த்தர் கொடுத்து அவர் உதவிகள் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல மீட்பை தேவன் கொடுப்பார். உங்கள் இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஏனென்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் தெளிவா சொல்லு 19ஆம் அதிகாரத்திலே 10 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே பிதாகுமார் வந்தார் என்று பார்க்கும். அதனால ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வாழ அவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை நேசிக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தையும் நல்ல ஒரு சமாதானம் கர்த்தர் கொடுத்து உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம்